வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே நாங்கள் நேற்று நடந்து முடிந்த உள்ளூராட்சி 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு நீங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறீர்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவின் அணி என்று கூறப்போனால் சுயேட்சை கட்சியில். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? முதல் தடவையாக கூறுங்கள். வணக்கம். இதுவரைக்கும் நாங்கள் உள்ளூராட்சி சபையில் இதுதான் எங்களோட முதல் தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் அர்ச்சனா ராமநாதனோட நாங்கள் இறங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த பாராளுமன்ற தேர்தல் வீதாசாரப்படி நடக்கும். இது வட்டார ரீதியாக தான் இந்த செல்வாக்கு இருக்கும். உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களுக்கு தான் முதல் எங்களை கட்சி என்று நாங்கள் துவங்கிய 6 மாதம் தான் ஆகுது. எங்களை என்ன நீங்கள் பெரிய கட்சியோட கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ நாங்கள் இப்போ தான் தவழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் நாங்கள் அவர்களை விட சாணக்கியமாகவும் தந்திரமாகவும் அரசியலை நகர்த்தக்கூடிய வல்லமையோடு இருக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் ஊடகங்களிலும் சரி விமர்சனங்களிலும் சரி அர்ச்சுனா ராமாவுடைய சுயேட்சை கட்சி தோற்று விட்டதாக பலர் நையாண்டி பண்றதையும் ஏளனமாக கதைப்பதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், பழம்பெரும் வாய்ந்த கட்சிகளுடன் இந்த நேற்று அதாவது 6 மாதங்களே ஆன இந்த சுயேட்சை குழுவான அர்ச்சுனா ராமனுடைய சுயேட்சை குழுவை 2 தராசிலே ஒரு சமமாக பார்ப்பது, அது பற்றியான உங்களுடைய கருத்து? அது உண்மையிலே நீங்கள் சொல்கிற விஷயம் சரிதானே. நாங்கள் ஒரு புதுசாக வந்த கட்சி, அவர்கள் பழம்பெரும் கட்சி, அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அவர்களுக்கு கட்டமைப்பு இருக்குது. நாங்கள் இப்போ தான் கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களையும் அவர்களையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்க்க இயலாது. இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்றதில் முதல் தடவையிலே இறங்கி எங்களுக்கு குறிப்பிட்ட ஓட்ஸ் எடுத்து நாங்கள் இன்றைக்கு பெருத்துற நகர சபையில் ஒரு சீட்டும், பூனேரியில் ஒரு சீட்டும், தொணுக்காயில் ஒரு சீட்டும் எடுத்திருந்தோம். அதே நேரம் மட்டக்களப்பிலேயும் எங்களோட கட்சி இறங்கின மண்முனை பெற்று அந்த பிரதேச சபையிலே ஒரு சீட் எடுத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இவர்களுடன் ஈக்குவலாக போட்டி போடுறோம். என்றாலும் அதை இவர்கள் மக்கள் எல்லாருமே சிறிய பையனுடன் ஒரு பெரிய ஆள் சண்டை பிடிக்கும் போல இருக்கும். ஓகே, அது பரவாயில்ல. நாங்கள் நாங்கள் போட்டி போட்டு தான் வளர வேணும். எங்களுக்கும் எதிரிகள் பலமாக இருக்கும்போது தான் நாங்களும் வளர முடியும். மோதுவதில் எங்களுக்கும் சந்தோஷம் தான். இன்றைய நாளிலே நாங்கள் அந்த கருத்து கணிப்புகளின் பார்க்கும்போது பழம்பெரும் அரசியல்வாதிகள், புத்திஜீவிகள், அறிவறிஞர்கள் கூறுகிறதை பார்த்தால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியைத்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஈட்டு கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால் நோமலாகவே 4 சீட்டுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பழம்பெரும் கட்சிகள் எல்லாரும் பெரிய மலைகளோடு இது சும்மா ஒரு சின்ன ஒரு துரும்புதான் மோதி இருக்கிறது என்று கூறி வருகிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் பயணித்தவர்களுக்கும் நாங்களும் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலே நீங்கள் கூறுங்கள், பருத்தித்துறை பிரதேச நகர சபையை பொறுத்த வரைக்கும் மற்றும் கட்சிகளோடு ஒப்பிடும்போது அங்கால 7 இங்கால 7 என்ற ரீதியிலே இருக்கிறார்கள். அந்த வகையிலே சில டைமில் நடுவே இருக்கிறது இந்த ஊசி சுயேட்சை கட்சி. நீங்கள் யாரோடனும் இதுவரைக்கும் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறீர்களா, அல்லது ஏதாவது ஒரு கட்சியோடு போய் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த வகையில் உங்களுடைய முடிவுகள் என்ன? நிச்சயமா நாங்கள் கூட்டணிகள் தகுந்த சரியான நபர்களிடமிருந்து வரும்போது அதை ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எப்போவுமே மக்களின் தேவைகள், மக்களின் சார்பாகத்தான் நிற்போம். அதுக்காக சும்மா போய் தேவையில்லாமல் எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஆட்சியை தேவையில்லாமல் எதிர்த்து எல்லாத்தையும் குழப்பி அடிக்கிறதில்ல. அது எங்களோட நோக்கமே இல்லை. எங்களோட டாக்டர்கிட்ட நோக்கமும் அது இல்லை. நாங்கள் நிச்சயமாக சகல அபிவிருத்திக்கும் சகல நல்ல விஷயங்களுக்கும் கட்டாயம் நாங்கள் ஒத்துழைப்போம். அதே நேரம் எப்போ எங்களோட தேசியத்துக்காக அவர்கள் திரும்புகிறார்களோ அப்போ உடனடியாகவே நாங்கள் எதிர்மாறாக அவர்களுக்கு எதிராக திரும்புவோம். அவர்கள் எப்போதும் அந்த தேசியம் என்ற இதுக்கு எதிராக திரும்புகிறார்களோ அப்போ நாங்கள் திரும்புவோம். உடனே எங்களை மக்களே எப்போ பாதிப்பு, எப்போ முதுகில் குத்துகிறார்களோ, எங்களை மக்களுக்கு எப்போ பாதிப்பு ஏற்படுத்துகிறார்களோ அந்த நேரம் நாங்கள் அவர்களுக்கு எதிராக கட்டாயம் திரும்புவோம்.
இந்த ஒரு அரசியல் பயணத்திலே நீங்கள் இரண்டாவது தரமாக களமிறங்கி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே ஒரு தவிர்க்க முடியாத இது போன முறை அதை கை நழுவி விட்டது பாராளுமன்ற தேர்தலிலே. இப்போது நீங்கள் உள்ளூராட்சி தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய சந்தோஷங்கள் அல்லது உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன சொல்ல வாரீர்கள்? அடுத்தது நீங்கள் இந்த சபைக்குள் வந்து என்னவெல்லாம் உங்களுடைய மக்களுக்கு செய்ய போகிறீர்கள்? முதலாவது மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால், என்னை நம்பி நாங்கள் போய் நேர போய் சனத்தை கண்டு அந்த அவர்களிடம் எங்களுக்கு வாக்குத்தாரங்கள் கேட்ட போது அவர்கள் என்னை நம்பி வாக்களித்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நிச்சயமாக நன்றி கடன்பட்டவனாகவே இருப்பேன். மற்றது நீங்கள் கேட்டிருந்தீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி, இந்த பிரதேசத்தில் இருக்கிற சில இனங்காணப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நான் இந்த பிரதேசத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன்னா நான் எனக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த ஒரு சந்தை பிரச்சனை இருக்குது, கிரவுண்ட்ஸ் பிரச்சனை, அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. வேணா ஒரு அதெல்லாமே இந்த 5 வருட காலத்தில் நாங்கள் முடித்து வைப்பதற்கு நான் தனியாக ஒருவரான்னு செய்யலாது. அப்போ நான் வேறொரு கட்சியோட சேர்ந்து அந்த கட்சியுடன் சேர்ந்து அவன் சரியான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் முடித்து வைப்போம். மற்ற எங்களுக்கு ஒரு திறமையான மிகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், டாக்டர் அர்ச்சனா ராமநாதன். அவர் மூலமாகவும் நாங்கள் பல விஷயங்களை கையாளுவோம். எங்களுக்கு அது மிகவும் இலகுவாகவும் நாங்கள் நினைக்கிற விஷயங்களை செய்கிறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். நீங்கள் நினைத்தீர்களா, ஆரம்ப கட்டமே இந்த ஊசி சுயேட்சை குழுவினருக்கு அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வேட்புமனு தாக்குதல் செய்யும் போதே உங்களுடன் அடுத்த சபைகள், பருத்தித்துறை பிரதேச சபையாக இருக்கட்டும், வல்லுடுத்துறை நகர சபையா யூசியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலே மேல் அடி விழுந்திருந்தது. தப்பி பிழைத்து நீங்கள் உங்களை இந்த ஒரு நகர சபையிலே நீங்கள் போட்டியிட்டு மீண்டும் இருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுடன் பயணித்தவர்களை, அதாவது உங்களுடன் சக வேட்பாளர்கள், உங்களுடன் இருந்த ஆதரவாளர்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள்? அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த அடுத்த கட்டம் இந்த ரிஜெக்ட் பண்ணது சம்பந்தமாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? இதுவரையிலும் போட்டியாளர்களாக மற்ற சபைகளுக்கு வேட்பாளராக தெரிவாகி பிறகு எங்களோட சபைகள் வேட்புமனுக்கள் நிராகரித்து போன நமது வேட்பாளர்கள் தான் வேட்பாளர்கள். அவர்கள் உண்மையிலேயே தொடர்ந்து எங்களுடன் பயணித்தார்கள். அடுத்தடுத்த நிலைமைகள் சரியான இடங்கள் வரும்போது அவர்கள் அந்த இடங்களில் நிறுத்தப்படுவார்கள். அதற்குரிய நடவடிக்கைகள் அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். மற்றும் அடுத்த விதமாக கட்டமைப்பு உருவாக்கப்படும். ஆல்ரெடி அவையெல்லாம் அந்த கட்டமைப்புகளுக்கு உரிய விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் பூர்த்தி செய்தாகிவிட்டது. அதில் அவர்கள் அந்த கட்டமைப்புகள் அன்றைக்கினம் இனி அதை நாங்கள் ஒரு ஒழுங்கமைப்பு செய்து அதை சரியாக ஒரு இயங்க வைக்கும்போது எங்களோட கட்சிக்கு ஒரு இறுக்கமான கட்டமைப்பு கூட வரும். மற்றது கேட்டீங்கள், உங்களுடன் பயணித்தவர்களை, உங்களோட சக வேட்பாளர்கள், உங்கள் பயணித்தவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அவர்கள் எங்களுடன் பயணிக்கும் போது மிகவும் கண்ணியமாகவும் மக்களுடன் நடக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து அவர்கள் பயணித்து கொண்டிருந்தால் எங்களுடன் தொடர்ந்து பயணிக்க முடியும். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் போட்டியிட கிடைக்காவிட்டால் கூட அவர்கள் எனக்கு போட்டியிட அவர்கள் முடியாவிட்டால் கூட எனக்கு அவர்கள் பாரிய பங்களிப்பு செய்திருந்தார்கள். அவர்கள் இந்த சமயத்தில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் எங்களுடன் கூட அழைத்து கொண்டு போவேன். இந்த பரந்த உலகிலே உங்களுடைய சுயேட்சை கட்சியானது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறபடியால், ஆனா மக்கள் மத்தியிலும் சரி, எங்களுடைய புலம்பெயர் மக்களிலும் சரி, ஒரு பாரிய ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்கிறதாக அதுக்கு மக்கள் கூறுகிற காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏன் இன்னும் உங்களுடைய கட்சியை பதிவு செய்யவில்லை? அதாவது ஜனாதிபதி தேர்தல் வந்து விட்டது, பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து விட்டது, அடுத்தது நேற்றைய நாளிலே உள்ளூராட்சி தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. நீங்கள் எப்போது உங்களுக்குரிய ஒரு சரியான ஒரு கட்சியை பதிவு செய்ய போகிறீர்கள்? அதான் டாக்டர் கேட்கிறேன் நினைக்கிறேன். டாக்டர் பதிலளிச்சு நினைக்கிறேன். எங்களை கட்சியை பதிவு செய்ய போகும்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்ததாக அந்த பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிந்து ஒரு 10 நாள் அல்ல 15 நாளுக்கு பிறகு பதியலாம்.
ஆல்ரெடி அதுக்குரிய ஜாப்புகள் எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. அதனால் இனி பதிவதுன்றது ஒரு 15 நாளில் பதிஞ்சிடலாம். பெரிய பெரிய விஷயம் இல்லை. அது பதியப்பட்டு விடும். இப்போது இந்த செவ்வியை நாங்கள் இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் கூறுங்கள், நடந்து முடிந்த தேர்தலில் பிறகு யாருக்காவது நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறீர்களா? இந்த தேர்தலில் நமக்கு ஆதரவு தந்த மக்களுக்கும் மற்றும் எங்கள் முகமும் முகவரியா என்று எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுற எங்கள் தலைவர் அர்ச்சனா ராமநாதனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். வணக்கம்.